ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கோகோனட் ஷெல் யூஸ் பண்ணி எப்படி லைஃப் லாங் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கேண்டில் செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய மேக்கிங் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுக்கிறோம். யாருன்னா அதெல்லாம் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக தரேன், அப்படியே மேலே கார்ட்லேயும் போடுறேன். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃப் கோகோனட் ஷெல் வேணும். அந்த கோகோனட் ஷெல் கீழே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். அந்த லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை கட் பண்ண பீஸை திருப்பி வச்சு இதோட பேக் சைடு அப்படியே கவர் பண்ணிக்கலாம். அப்புறமா மேலே ஆக்ஷா பிளேட் வச்சு இந்த மாதிரி ஒரு சில லைன்ஸ் வரைஞ்சிக்கிட்டேன். ஒரு பேட்டர்ன் மாதிரி ஒரு டிசைன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். பார்க்க சூப்பராக இருக்குது. நீங்களும் வேணால் பண்ணிக்கோங்க. அப்புறமா எம்சில் யூஸ் பண்ணி அந்த பேஸையும் கோகோனட் ஷெல்லையும் ஒட்டியாச்சு. வாட்டர் லீக் ஆகக்கூடாது, அந்த அளவு டைட்டாக ஒட்டிக்கலாம். பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அந்த பேட்டர்ன் போடுறதுனால பார்க்க சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க. ஆக்ஷா பெயிண்டில் அறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பட் நல்லா இருக்குன்னா போட்டு தான் ஆகணும். உங்களுக்கு பிடிச்சமான கலரில் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். சூப்பராக இருக்கு நான் பார்க்க. இது பார்த்தோன்னே யாரும் கோகோனட் ஷெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அந்த அளவு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. நம்ம உள்ளே கேண்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கேண்டிலை மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸில் கேண்டிலாக பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டு இதில் போட்டுடுறேன். வாட்டர் ஹீட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவே மேலே நம்ம வச்ச கேண்டிலாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. நல்லா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு கேண்டில் நீங்கள் கட் பண்ணி போட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணதுக்கப்புறமா கேண்டிலாக திரியை கோகோனட் ஷெல்லோட சென்டரில் வச்சுட்டு நீங்கள் மெல்ட் பண்ணி வச்ச கேண்டிலாக அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணி வச்ச கேண்டில்லாம் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ இது ஹாட்டாக இருக்கும். கூல் ஆனால் தான் நல்லா ஃபுல்லாக செட் ஆகும். அதுக்கு ஒரு 2 to 3 hours வெளியே அப்படியே வைக்கணும். ½ an hour நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு நல்லா கூல் ஆகிடும். இப்போ இது நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு. பார்க்கவும் நல்லா அட்ராக்டிவாக லுக்காக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒன்று வீட்டில் செஞ்சு வச்சிங்கன்னா வேறு கேண்டிலே உங்கள் வீட்டில் வாங்க வேணாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்க. இதை நீங்கள் செஞ்சு கிஃப்டாகவும் கொடுக்கலாம், இல்லை உங்கள் வீட்டுக்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த அளவு செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.